மரகதம், நீ மட்டுமா வந்த? அவர் வரல? அவர் வரல, நான் மட்டும் தான் வந்திருக்கேன். ஏ, ஏதாவது முழுகாம இருக்கியா? ஆமா, மொத்தமாவே தலை முழுகிட்டு வந்துட்டேன். என்னடி சொல்ற? இனிமே அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வாழா வெட்டிய வேணா இருப்பேம்மா, ஆனா அந்த வீட்டுக்கு போக மாட்டேம்மா. ஏ, மாப்பிள்ளை ஏதாவது சொன்னாரா? அவர் ஒண்ணும் சொல்லலம்மா. ஆனா மாமனார் பேசும்போது அவர் சும்மா தானே இருந்தாரு. அப்படி அந்த மனுஷன் என்ன பேசினாரு? நீ இப்படி பொட்டியோட வந்து நிக்கிற? அவர் கொடுத்த இந்த 3 பத்திரத்துல அண்ணன் கையெழுத்து போடணுமா? இல்லனா அது வரைக்கும் உங்க அண்ணன் வீட்ல இருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. என்னடி உளறற? சிஸ்டர், வாட்? என்னடா என்னமோ உளறறா? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த பரமசிவம் இருக்கார்ல, சென்டிமெண்டோட கொஞ்சம் விளையாடி பாக்குறாரு. நீ கூட வா. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நான் சொல்றது கேள், நீ வா. இல்லனே, இன்னைக்கு இந்த 3 பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டுட்டா நாளைக்கு இந்த 3 பத்திரத்தை கட்டி கையெழுத்து போட சொல்லுவாரு. இப்படி வருஷம் பூரா நீ கையெழுத்து போட்டு கொடுத்து எனக்கு அந்த வீட்ல வாழ இஷ்டம் இல்ல. பேசாம எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுத்துருனே. ஓ, நீ அந்த ரோட்ல போயிட்டு இருக்கியா? அப்போ ஏதாச்சும் பண்ணித்தான். ஆமா, நீ தங்கச்சி கூப்பிட்டு உள்ள போ. என்னடா நீ? போமா, நான் பாத்துக்கிறேன். தைரியமா போ. வா. வாயா. யோ, ஏயா, ஜட்ஜ் ஐயா கோர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சைலண்டா நிப்பாங்களே, அப்படி நின்னா அப்படி எவனாவது பேசுங்க. பேசுங்கயா. பேச முடியாது. அதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், ராசப்பா இது ஒரு குடும்ப பிரச்சனை, அதுவும் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, 4 செவத்துக்குள்ள நாம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம் சொன்னேன். கேட்டியா? காதுக்குள்ள பேசுற விஷயத்துக்கு கால் அடிச்ச, அதான் ஜேஜேன்னு கூட்டம். இந்த நாய்களுக்கு வெக்கமான சூடு சொன்ன எதுவும் கிடையாது. ஒருத்த பத்திரிக்கை அடிச்சு கையில் கொண்டு வந்து கொடுக்க வேண்டியதில்லை, அப்படி படிக்கட்டில் வச்சுட்டு போனா போறேன். போட்ட வேலையில அப்படியே போட்டு தெப்புன்னு கிளம்பி வந்துருவானுங்க. ஏன்னா அன்னைக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிச்சா, இன்னைக்கு கல்யாண முறிவுக்கும் பத்திரிக்கை அடிச்சிருக்கேன். அதுக்கும் வந்து எப்ப சோறு போடணும்னு காத்துட்டீங்களா? உங்களை உழைச்சா என்ன? நீங்களே ஏறிட்டு வந்துட்டீங்கிறதுக்காக நான் எதுவும் பேசாம தலை குடிஞ்சிட்டு போக முடியுமா? பொண்ணு வீட்டுக்காரர் இவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எனக்கு எவ்வளவு இருக்கு? நான் பேசுவேன். நான் நியாய தர்மத்தோட கேட்கறேன். ஒரு வீட்டுல போய் பொண்ணு எடுக்கிறோம், என்ன நினைச்சிட்டு எடுக்கிறோம்? அந்த பொண்ணு வந்த நேரம் நிலவுல வாங்குவாங்க, வீடு வாசல் கட்டுவாங்க, புள்ள குட்டி பத்து புருஷனோட சாகர வரைக்கும் சந்தோஷமா இருப்பாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனா எல்லா கழுதைகளும் சாகர வரைக்கும் புருஷனோட சந்தோஷமா இருந்தாங்களா? போன அன்னைக்கு இருந்துட்டு புதன்கிழமை வந்த எத்தனை கழுதை இந்த கூட்டத்தில் இருக்கிறான்? அப்படி ஒரு பொண்ணு வாழாவட்டியா வந்தா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். மாமனார் கூட தகராறு, மாமியார் கூட தகராறு, குழந்தைனார் கூட தகராறு, மச்சானார் கூட தகராறு, ஒரு காரணம் இருக்கும். அப்படி ராஜப்பனுடைய தங்கச்சியை வீட்டுல இருந்து பொட்டி எடுத்துட்டு போறதுக்கு என்னையா காரணம்? அது எப்படி வாயில சொல்ல முடியும்? 4 மாசம்னா 4 மாசம் என் வீட்டுல என் மருமகளை குப்பை கொட்டிருக்கல. யோ, எதிர்கட்சிக்காரனை திட்டுறதுனால நான் ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சு பேசுறேன். என் மருமகளை பேச முடியுமா? இந்த 2 நாய்களையும் ஒண்ணு சேர்த்து நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுங்களா? உங்களுக்கு கேட்டு பாருங்க. 10 நாளா பச்சை தண்ணி கூட குடிக்கலீங்க. அட சேர்த்த முடியல, சேர்த்த முடியாது. என் மருமக சைஸ பார்த்து ஏமாந்துடாதீங்க. பயங்கரமான ஆளு. கட்ட முடிச்சிருக்க துரோகம் பண்ணிட்டான். பரமசிவா, சூப்பர்டா. அங்க சுத்தி இங்க சுத்தி நீ எங்க வருவேன்னு எதிர்பார்த்தோம், அதே இடத்து கரெக்டா வந்துக்கணும். ஆனா ஒரு சின்ன விஷயம் ஏமாத்தேன். ஒரு பொறுக்கி நாய வாடகைக்கு செட்டப் பண்ணிட்டு வந்து இதான் என் தங்கச்சியோட கள்ளக்காதல அப்படின்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தேன், ஏமாத்திட்டேன். அண்ணன் ஒரு சூப்பர் ஐடியா கொடுத்தாருங்க. காதும் வச்ச மாதிரி கோர்ட்ல போய் விவாகரத்து பண்ணிக்கலாமே அப்படின்னு. இந்த பீக்லெட்டோட வார்த்தை கேட்டு நான் அப்படி பண்ணிருந்தேன்னு வச்சுக்கங்க. இப்ப என் மூஞ்சிக்கு முன்னாடி பேசினாரு பாருங்க வசனா, இதையெல்லாம் என் புடனைக்கு பின்னாடி பேசுவாரு. என்ன அது அவர் கை வந்த கலையாச்சே. அவசரமா பேசின வசனத்தையே பிச்சு உதறிட்டாரு. நல்லா அழகா அடுக்குமுடியெல்லாம் வச்சு அடிச்சிருந்தாருன்னா என்ன இருக்கு? நீங்க எல்லாம் பிளாட் பொத்துன்னு அப்படியே விழுந்திருப்பீங்க. இந்த ஆள் சொன்னதா சத்தியமா நம்பி இருப்பீங்க. அப்புறம் என்ன இருக்கு? என் தங்கச்சியோட கழுத்துல தாலி இறங்குனது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள வேற அவ தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சுதானே என் தங்கச்சியோட கழுத்துல தாலியை கட்ட வச்ச. அதே மாதிரி உங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு கல்யாண முறிவு விழா. எப்படிங்க? இப்போ தாலியில 3 முடிச்சு போடுறோம் பாருங்க. அதுக்கு சாஸ்திரத்திலே சம்பிரதாயத்திலே 1008 காரணத்தை சொல்றாங்க. ஆனா இந்த பீக்லெட் என்ன காரணம் சொல்லுது தெரியுங்களா? ஊருக்கு ஒதுக்குப்புறமா தாழ்த்தப்பட்ட தலித்தின மக்களுக்காக இடம் ஒதுக்கி இருக்க பாருங்க. அங்கிருந்து அவங்களை எல்லாம் அடிச்சு துரத்திட்டு அந்த புறம்போக்கு நிலத்தை இந்த புறம்போக்கு பட்டா போட்டு கொடுத்தணுமா. அப்பதான் முடிச்சு நம்பர் 1 நிலைக்கு. அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ரோடு போடுறதுக்காக கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் பாருங்க. அத பூரா இந்த பீக்லெட்டுக்கு அள்ளி வழங்கிடணும். இவர் கான்ட்ராக்ட் போடுறாங்கிற பேர்ல எல்லாத்தையும் சுட்டி இவர் போட்டுக்கு பாரு பாக்கெட்டுக்குள்ள. அப்பதான் முடிச்சு நம்பர் 2 நிலைக்கு. அப்புறம் இந்த நாய்க்கு பின்னாடி நிக்குது பாருங்க நாய்க. இந்த நாய்கள்லாம் கள்ளச்சாரம் எங்காச்சு அதை குடிச்சிட்டு அப்பாவி மக்கள் செத்து போவாங்க. அப்புறம் இந்த நாய்களை போலீஸ்ல புடிச்சிட்டு போய் ஜெயிலுக்குள்ள போடுவாங்க. இந்த நாய்களை எல்லாம் நான் ஜாமீன்ல எடுக்கிறது மட்டும் இல்லாம இந்த நாய்களுக்கு எல்லாம் நானே அடுப்பு பத்த வச்சு கொடுக்கானு. அப்பதான் முடிச்சு நம்பர் 3 நிலைக்கு. அப்படியே ஜனங்களோட வயிற்றுல அடிச்சிட்டு என் தங்கச்சியோட கழுத்துல தாலி தொங்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதனால ஏற்பாடு பண்ண லக்ஷ்மி நாராயண ஆட கூச்சப்படாம போங்க. ஐயா
என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? என்னடா திடீர்னு முடிவை மாத்திட்டானேன்னு பாக்குறீங்களா? இது ஏற்கனவே எடுத்த முடிவுதான். பின்னையே எல்லாரும் சும்மா இருந்தான்னு கேக்குறீங்களா? தன் மகன் செத்தாலும் பரவாயில்ல, மருமகளோட தாலி இறங்கணும்னு நினைக்கிறவர் எங்க சித்தப்பா. அவரோட குணம் இந்த ஊருக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் சும்மா இருந்தேன். ஆனா இப்ப சொல்றேன், எனக்கு தாய் தகப்பன் எல்லாம் என் மாமா தான். இவர் வீட்டுல மாப்பிள்ளையா வாழ்ந்து சாகிறத பெருமையா நினைக்கிறேன். அதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு பேங்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஊர் மக்கள் தெரியறதுக்கு முன்னாடி அவங்களே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏண்டா மாப்பிள, பரம்பரை பாலிட்டிஷியன் நானு, எனக்கே தோணல. பாம்பேல இருந்து வந்து பாலிஷன் அடிச்சிட்டியா, கணக்கு வணக்கெல்லாம் சேர்த்துட்டியாடா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லவாமா. எல்லா வழக்கமா என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போய் கொள்ளை அடிப்பாங்க. அதே நான் கொஞ்சம் உல்டாவா திங்க் பண்ணேன். பேங்க வச்சு கொள்ளை அடிச்சு எப்படி இருக்கும்னு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன பாம்பேல இருந்த சின்ன சின்ன கிரைம் செஞ்சுட்டு இருந்தேன், பெருசா ஒரு போட்டு ஃபாரின் ரேஞ்சுக்கு போலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்களா, அதான் வந்துட்டேன். அது சரி, அந்த பேங்க்ல வேலை செஞ்சாங்களே அவங்கள உங்க வச்சிட்டியா? ஐயோ, அவங்க எல்லாம் இங்க இருக்கிற ஆளுங்கம்மா. உண்மையான பேங்க்காரன் கூட என்ன மாதிரி இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படி இல்ல செலக்ட் பண்ணிருக்கேன். ஆமா, நீ ரெக்கமெண்டேஷனுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டியே. சரி, அவங்களுக்கு சம்பளம்? ஏமாமா, பேங்க் உத்தியோகம் சும்மா கிடைக்கும்? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் டெபாசிட் வாங்கி தானே உத்தியோகமா கொடுத்துருக்கோம். ஓஹோ, அவங்க கிட்ட வாங்குற டெபாசிட்டியா அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துறது? நீங்க கேப் மாறீங்கடா. என்னொன்னு கல்லா மேல உட்கார மட்டும் நம்மாளு, அதான் கேஷியர். அந்த சில்வான் சார் நினைச்சேன், அப்பவே டவுட் இருந்தது. சரி, சாவகாசமா கேட்கலான்னு விட்டேன். அது எப்படிங்க ராசப்பன்? ஒரு தவறான ஆளு தப்பான முறையில டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட பேங்க் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கான். அதுக்கு நீங்களும் உடனே இருந்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல சார், ஒன் ஆஃப் த சேர்மன் சொல்லி அவன் நீட்ல பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு சார். கையெழுத்து போட்டதோடவாது விட்டுருக்கலாம். நீங்க முன்ன இருந்து திறந்து வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி விஐபிக்கள் திறப்பு விழா வச்சு பேங்க தொடங்கி வச்சா மக்கள் பணத்தை போடத்தானே செய்வாங்க. அவங்க பணம் பறி போனதுக்கு நீங்க தான் முத காரணம். இப்போ நான் உங்களை அரெஸ்ட் பண்றதை தவிர எங்களுக்கு வேற வழியே இல்ல. என்னப்பா இது தேர் கூட்டமா இருக்க? எம்எல்ஏ ராசப்பன் சார் இங்க ஒரு பேங்க் ஆரம்பிச்சிட்டாரா? அட போங்க, ஒரு பேங்க் ஆரம்பிச்சே ஊரெல்லாம் கவுத்து போட்டான். இன்னொரு பேங்க் ஆரம்பிச்சா நாங்களாம் அம்மனத்தோட நிக்க வேண்டியதான். ஏன் வேட்டி சட்டையில முடிஞ்சு லாக்கர்ல வச்சிட்டாரா? வயிற்றுச்சல பேசிக்கிறேன், தமாஸ் பண்றீங்களே. யோ, என்னன்னு சொல்லுங்க. பாம்பேல இருந்து ஒருத்தன் கூட்டி வந்து டூப்ளிகேட் பேங்க் ஆரம்பிச்சு எங்களை எல்லாம் கவுத்து போட்டாங்க. காடுகரை எல்லாம் வித்து போட்ட காசு பூரா போச்சுங்க. பாம்பேக்காரன் வந்து அடிச்சானா? நல்லா அடிச்சானா? டிக்கே ஏண்டா டேய், நம்மால ஒருத்தன் பேங்க் ஆரம்பிச்சானா நம்பி சல்லி காசு போடுவீங்களா? பாம்பேக்காரன் வந்து அச்சா புச்சானா பூராத்தையும் கொண்டு போய் போட்டுருவீங்க. இப்பெல்லாம் போச்சுல, சுத்தமா போச்சா? ராசப்பா, மற்றவங்க எல்லாம் கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட்டா நீ பேங்க் வச்சு கொள்ளையடிச்சிருக்க. நான் பரம்பரை பாலிட்டிஷியன், எனக்கு தெரியாத ரூட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். விஸ்வநாதா, இப்ப ஆட்சி கலெக்ஷன்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதியா? அவனுக்கு லட்சக்கணக்கில் வாங்கினா இவனுக்கு கோடி கணக்கில் வாங்கினானுங்க. அவனுக்கு மச்சான் விட்டு வாங்கினா இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வாங்கினானுங்க. பாம்பேல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வந்து சொல்லிவிட்டு பார்த்தியா? கூப்பிட்டு போங்க சார், சீக்கிரம் போங்க, அப்புறம் கோட்டை முடிஞ்சிட போகுது. அப்புறம் என்ன காமன் வாசல நிப்பீங்க. அடிச்சு போடாதீங்க சார். சார், அசம்பிளிக்கெல்லாம் போனோம் சார். எம்எல்ஏ ராசப்பன், 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 ராசப்பன். எடுத்துக்கடா, ரெண்டு தெரிஞ்சு வச்சுக்கீங்கடா. ஒண்ணு ஒளிக, என்ன வாழ்க. ராசப்பன் ஒளிகன்னா உங்க பணம் வந்துருமா? வராதுங்க. அப்புறம் எதுக்கு கத்துறீங்க? பணம் எங்க போட்டீங்க? பேங்க்ல போட்டேன். யார் சொல்லி போட்டீங்க? ராசப்பன் சொல்லி. அங்க மூந்து எடுங்கடா. ராசப்பன் ஒண்ணும் இல்ல, அவனா இவன அண்ணன் காவடியா? வீடு வாசல் இருக்குல்ல, நிலவுல இருக்குல்ல, மாடு கன்று இருக்குல்ல, நகை நட்டு இருக்குல்ல, பூந்து எடுங்கடா. வாங்க பாப்பா. நில்லுங்கயா, நில்லுங்கயா. என்ன அது கட்டையும் கையுமா வந்திருக்கீங்க? எல்லாம் சேர்ந்து பேங்க்ல போட்ட பணத்தை ராசப்பன் கொள்ளையடிச்சு. அதுக்கு என்ன சொல்றீங்க? அவன் கையாடல் பண்ணல, அவனை கைது பண்ணி கூட்டி போயிருக்காங்க. அவன் திரும்பி வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு உங்க பணத்தை கொடுக்க சொல்றியா? நல்லா குடுப்பீங்க. அவனை நம்பிட்டாங்க, நாங்க நடுத்தல நிக்கிறோம். நாங்க போட்ட பணமெல்லாம் என்ன ஆகுறது? வாங்கயா. ஐயோ, சொன்னா கேளுங்கயா. வேணாங்க, வீட்டுக்குள்ள போங்க. சொன்ன கேளுங்க. அக்கா, அக்கா.
நீளத்தை சிறு ஓடம் வளர்ந்திடுமா ஆகாய சூரியன் தேகத்தை ஒரு தீக்குச்சி சுட்டுடுமா காட்டாத்து வெள்ளத்தை தோட்டத்து வேலி கரை போட்டு தடுத்திடுமா ஏன் ஞான சுந்தரியே சொல்லடி ஞான சுந்தரியே ஆழ சமுத்திர நீளத்தை சிறு ஓடம் வளர்ந்திடுமா ஆகாய சூரியன் தேகத்தை ஒரு தீக்குச்சி சுட்டுடுமா காட்டாத்து வெள்ளத்தை தோட்டத்து வேலி கரை போட்டு தடுத்திடுமா ஏன் ஞான சுந்தரியே சொல்லடி ஞான சுந்தரியே கல்லடியில் வலிக்குதுன்னு காட்டுமடி நீருவட்டம் சொல்லடியில் வலிக்கும் நெஞ்சை சுட்டதடி ஊரு மொத்தம் மழைக்கு கொடை பிடிக்கும் மனுஷங்க மத்தியிலே மானத்துக்கு கொடை பிடிச்ச மன்னவன பாரு உள்ள மச்சுமில்ல மாடமில்ல இப்ப அவ ஏழதான் மனசுல பஞ்சமில்ல எப்பவுமே ராஜாதான் இங்கு ஊரென்ன உறவென்ன உண்மைதான் இதில் என்ன ஞான சுந்தரியே உலகம் மாயும் சுந்தரியே அடியே ஞான சுந்தரியே ஆழ சமுத்திர நீளத்தை சிறு ஓடம் வளர்ந்திடுமா ஆகாய சூரியன் தேகத்தை ஒரு தீக்குச்சி சுட்டுடுமா காட்டாத்து வெள்ளத்தை தோட்டத்து வேலி கரை போட்டு தடுத்திடுமா ஏ ஞான சுந்தரியே சொல்லடி ஞான சுந்தரியே ஏ ஞான சுந்தரியே சொல்லடி ஞான சுந்தரியே இந்த சொத்தோட பத்திரங்க இத வச்சு பணத்தை வாங்கிட்டு வா. அக்கா ஆமாப்பா, இந்த ஊர்க்காரங்க யாருக்காவது ஒருத்தருக்கு நாங்க கெடுதல் செஞ்சிருப்போமா இல்ல மனசாரதான் நினைச்சிருப்போமா? இந்த கையால எத்தனை பேருக்கு அள்ளி கொடுத்திருப்பா. அவன் நல்ல மனசு புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திட்டாங்களே இந்த ஊர்க்காரங்க. அதெல்லாம் நீ தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும்டா. ஆனா அவங்க இந்த வீட்டை கொள்ளையடிச்சானுங்க, மாடு கண்ணை பத்திக்கிட்டு போனானுங்க, இருந்த குடிசைக்கு தீ வச்சு கொடுத்துனானுங்க. அத்தனையும் போனாலும் பரவாயில்ல, இருக்கிற இந்த சொத்தை வச்சு பணத்தை வாங்கி அவங்க பணத்தை அவங்களுக்கே திருப்பி கொடுத்துரு. என் பிள்ளையோட மானம் தான் எனக்கு முக்கியம். இந்த பத்திரம் கோபாலே, இதுக்கு விண்ணப்பம்னு ஏன் பேர் வைக்கல? அட மகஜர்னு ஏன் பேர் வைக்கல? பத்திரமா இரும்பு போட்டியிலே இருக்கணும், அதுக்கு தான் பத்திரம்னு பேர் வச்சான். அதுவே படிதாடி வந்துச்சுல. பேசுப்பா பேசு. விளக்கம் சொல்ற நிலைமையில நீ இருக்கிற, ஆனா கேட்கற நிலைமையில நான் இல்ல. சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல, மான மரியாதை போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ராசப்ப. இப்ப நீ பணம் கொடுக்க போறியா இல்லையாப்பா? ஏப்பா இப்ப கோவப்படுற? ஊர்ல இருக்கிற சொத்தெல்லாம் உங்க பேர்ல வாங்க வேண்டியதா உங்களை எம்எல்ஏ ஆக்குனேன். நீங்க உங்க சொத்தையே அடமானம் வச்சு கடன் வாங்குறீங்க. இதுக்கு எம்எல்ஏ ஆக்குனேன்? இந்த பாரு, சொல்ற இடத்துல கையெழுத்து போட்டு பேசாம இருங்க. பொட்டி பொட்டியா பணம் வர நான் ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ ரொம்ப தொல்லை பிடிச்சவன்பா. மேடையில வந்தாலும் பேசிக்கொள்ற, பணம் வாங்க வந்த இடத்துலயும் பேசிக்கொள்ற. இம்சப்பா உன்னோட பேச்ச வச்சுதானப்பா தொழில நடக்குது. ஆகவே கோபால் அவர்களே, நான் என்ன சொல்றேன், நீ பத்திரத்து கொடுப்பா, நான் வேற இடத்துல பணம் வாங்கிக்கிறேன். ஐயோ இல்லப்பா, நீ ரொம்ப பேசுறப்பா. நீ இலக்கணமெல்லாம் பேசுறப்பா. பேச மாட்டேன். வெளியில 10 வட்டிப்பா, நமக்கு ஏழு தானே. சரி கொடு. சார், பேங்க் புக்ல உள்ள ரெக்கார்ட் படி அவங்க கணக்குல போட்ட பணம் திருப்பி கொடுத்துலாம்ல சார்? கொடுத்துறேன் சார். ஐயா கலெக்டரே, பேங்க் அதிகாரிங்களே, இவங்க பணத்தை இவங்க கிட்டே திருப்பி கொடுத்துருங்க. அதை நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா அதுக்கு முன்னால இதுங்க கிட்ட 4 வார்த்தை பேசிக்கிறேன். 4 வார்த்தை நான் பேசுவேன். அதுக்கு மேல இதுங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். வணக்கம். உங்க பணத்தை எல்லாம் பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்சிட்டாங்க. அதை திருப்பி தர்றாங்கன்னு சொன்னோன்னா வரிசையா நின்று வாங்க வந்துட்டீங்க. அது என்னப்பா அது? எவனாவது ஏதாவது கொடுக்குறாங்கன்னா லைன் கட்டி நிக்கிறீங்க. யாராவது இலவசமா அரிசி போடுறாங்கன்னா அதையும் வரிசையில நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. எவனாவது இலவசமா வேட்டி சட்டை கொடுக்குறான்னா அதையும் வரிசையில நின்று வந்து வாங்கிக்கிறீங்க. ஆனா கொள்ளையடிக்க மட்டும் கூட்டம் கூட்டமா போவீங்க.
அன்னைக்கு ஒரு தலைவர் செத்துட்டான்னு மெட்ராஸையே கொள்ளையடிச்சானுங்க அந்த ஊருக்காரனுங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? காடுகரை வீடு வாசல் சொத்து பத்து போனாலும் பரவாயில்ல, தம் பேரு கட்டக்கூடாது, மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் வித்து உங்க முன்னாடி பணமா வச்சுட்டு கட்டில வேட்டு சட்டியோட நிக்கிறான் ராசப்ப. அவன் வீடு வந்து கொள்ளையடிச்சீங்க, அவன் மாடு கண்ணுகளை புடிச்சிட்டு போனீங்க, அவன் இருந்து இந்த குடிசைக்கு நெருப்பு வச்சு சாம்பலாக்கிட்டு இன்னைக்கு பணத்தை திருப்பி தராங்கன்னு சொன்ன உடனே ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி பரிதாபமா நிக்கிறீங்களேடா. டேய் டேய், நீங்க பெரிய ஆளுங்கடா, கெட்ட கேப் மாதிரிடா நீங்க. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், எல்லா கட்சிக்காரங்க மாதிரி ஆட்சியில் இருக்கும் போது நீ லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த நாய்கள்லாம் வந்து ஓவிட்டு முன்னால கைகட்டி நிக்குமல்ல. நீ என்னமோ ஊரை திருத்துற உலகத்தை திருத்துறன்னு உண்மை பேசுன. இவனுக்கு நல்லவரையே தெரியாதுப்பா, தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பானுங்க. அவன் செத்ததுக்கு அப்புறம் சிலை வைக்க அலைவானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் இவனுக்கு ரூட்லயே போய் திருப்பி அடிக்கிறானுங்க பாரு. அவனுக்கு தாப்பா இவனுக்கு மாலை போடுவானுங்க, காலில் விழுந்து மரியாதை செய்வானுங்க. அவனுக்கு தாப்பா இவனுக்கு கரெக்ட். ஏப்பா இவனுக்கு என்னைக்குப்பா நல்லவன் கெட்டவன் பார்த்து ஓட்டு போட்டுருக்கானுங்க? இவனுக்கு கணக்கு என்ன? ஒரு ஓட்டுக்கு ஒரு பித்தளை கூட, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு பித்தளை பாறான்னு தானப்பா போட்டுருக்கானுங்க. இவனுக்கு ரேஞ்சுக்கு அதை ஒரு நாள் பிசினஸ் ஆக்கி கரெக்ஷன் பண்ணிட்டானுங்க. அவனுக்கு ரேஞ்சுக்கு அதை 5 வருஷம் பிசினஸ் ஆக்கி லஞ்சம் பேர்ல கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை கொள்ளையடிக்கிறதுல தப்பே இல்ல, இவனுங்களை அடிக்கிறதுல தப்பே இல்ல. இவனுக்கு அடி வாங்கி சாகிறதுக்குன்னே பிறந்தவனுங்க. எப்போ கல் தோன்றி மண் தோன்றா காலத்து. தம்பி வாங்க. தம்பி, உங்களுக்கா இந்த நிலைமை? அடுத்தவங்க கஷ்டத்தை மனசால கூட தாங்க மாட்டீங்களே. அப்படிப்பட்ட உங்களை ஊருக்காரங்கெல்லாம் சேர்ந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே. தம்பி, இந்த நேரத்துல இந்த பணம் உங்களுக்கு உதவியா இருக்குன்னு தான் கொண்டு வந்திருக்கேன். ஐயே, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணே. இது என் பணம் இல்ல தம்பி, உங்க பணம். என் பொண்ணு கல்யாணத்துல சீரா கொடுத்தீங்களே அந்த பணம். உங்க ஞாபகார்த்தமா இதுல ராசப்பான்னு பேர் எழுதி உங்க பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தது. இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்தப்போ அந்த பணமே கையில கிடைச்சிருக்கு. வாங்கிக்கிங்க தம்பி, வாங்கிக்கிங்க. எனக்கு போதும். ஊத்தாதீங்க. ஏமா குடிக்க மாட்டியா? சோடா ஊத்த வேண்டாம்னு சொன்னேன். அப்படின்னா நான் ராவா தான் குடிப்பேன். அடேங்கப்பா, பெரிய டிக்கெட்டா இருக்கும் போல இருக்குதா? மாமா எப்படி நம்ம கேஷியர் மாப்ள, நீ பேங்க் ஆரம்பிச்சதுல பெரிய விஷயமே இல்ல. கல்லாவல் இப்படி ஒரு ஃபிகர் உட்கார வச்சு பாத்தியா, அதான் நத்திங் பட் கலக்கலாய் போச்சு. இப்போ நம்மால களத்து மேட்லயும் கலப்பையும் பார்த்து காஞ்சு போய் கிடந்தாங்களா, இப்படி ஒரு கவர்ச்சி பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகி காசுகளை பூரா கொட்டிட்டானுங்க. சரி, எந்த ஊர் நீ? கும்பகோணம். கும்பகோணமா? அட ரொம்ப நெருங்கிட்டியா. கும்பகோணத்துல தானே என் அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன். பரமசிவம், இப்படி பேசி பேசியே தாண்டா 30 வருஷமா நீ காலத்தை ஓட்டிட்டு இருக்க. ராசப்பா, நீ வருவீன்னு எனக்கு தெரியும். மன்னிப்புக்காக தானே வந்த. அதே இதுக்கு அல்ல கைகிட்ட பத்திரத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். நீ வந்திருந்தா பத்திரமே இல்லாம பணம் வாங்கிட்டு போயிருக்கலாம்ல. பணம் வாங்குறதுக்காக வரல, பட்டை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். பட்டை இல்லைப்பா, ஃபாரின் சரக்குன்னு தானே சொன்னேன். இத கழுகு மூடி பாரு. அதான் கழுகு, அது குழந்தைங்கிறதுக்கு தானே வரு. நீங்க எல்லாம் உயிரோட இருக்கீங்களா? தப்பாச்சே. ஐயோ, டேய். கொலை அண்ணி நாடு சதி, அண்ணி நாடு சதி. பிரஸ் கூடுங்கடா. உன்னை எவன்ட கொலை பண்ண போறோம். ஓடா ஒல்ல தல்ல. இந்தாங்க இன்ஸ்பெக்டர் சாவி. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சுட்டேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணல. உள்ள இருக்காங்களா, அவங்க யாரு தெரியுமா? பெரிய திருடனுங்க. இவங்க எல்லாம் அந்த பெரிய திருடங்க கிட்ட வாங்கி திங்கிற சின்ன திருடனுங்க, அல்ல கைங்க. ஒரு டிக்கெட் நிக்கிற அந்த கண்மணி யாரு தெரியுமா? அதுவும் இதே கேஸ் தான். ஆமா, இவங்களை எல்லாம் ஏன் முடிச்சுட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? அட தெரியும் தெரியாது வாயத்தன்னு சொல்ல. தெரியாது. என்ன கேஸ் தெரியுமா? பேங்க் கேஸ். பேங்க் வச்சு ஊர்ல இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கொள்ளையடிச்சதா சொல்லி நம்ம கையில விலங்க மாட்டி உள்ள உட்கார வச்சீங்களே, அதெல்லாம் நான் பண்ணல அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சியும் நான் சுருட்டனதா சொல்லப்பட்ட பணமும் அந்த பையில இருக்குது. அதையெல்லாம் சரி பார்த்துட்டு ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்றேன். என்ன செக்ஷன் தெரியுமா? இபிகோ 420 420 சீட்டிங் கேஸ். ஊர் பணத்தை எல்லாம் அவங்க கொள்ளையடிச்சதா சொல்லி எஃப்ஐஆர் போடுறேன். என்ன நீங்க பண்ண முள்ள மாதிரி தனத்துக்கு முடிச்ச வைக்கத்தனத்துக்கு உங்களை மிதிச்சு கொண்டு போட்டு உங்களுக்கு பதிலா நான் உள்ள இருந்திருக்கணும். ஏன் அப்படி பண்ணல தெரியுமா? ராசப்பனுங்கிற பேருக்கு பின்னாடி எம்எல்ஏ அப்படின்னு ஒரு பதவி ஒட்டிட்டு இருக்குதுல்ல, அதுக்கு மரியாதை கொடுத்துதான் இப்ப போறேன், மறுபடி வருவேன். எதுக்கெல்லாம் இப்ப வாழ்க்கைன்னு சொல்றீங்க? தெரியாது. அன்னைக்கு எதுக்கு ஒழிகன்னு சொன்னீங்க? அதுவும் தெரியாது.
சூப்பர். எவராச்சும் ஒருத்தர் தேர் ஒழுக பேசினா வாழ்காரு கத்த வேண்டியது, அவனே பேச்ச மாத்தி வேற மாதிரி பேசினா ஒழுகாரு கத்த வேண்டியது. ஒருத்தர் பத்தி தெரிஞ்சுக்காமி புரிஞ்சுக்காமி கத்தி கத்தி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள லாரி வந்து நின்னுதுன்னா ஏறதுக்கு முன்னாடி எதுக்கு ஏறுறோம், எங்க போறதுக்காக ஏறுறோம்னு விசாரிச்சுட்டே இருங்க. அதுக்கப்புறம் வாழ்க ஒழுகாரு கத்துங்க. ஐயா எத்தனை வாட்டி சொல்லிருக்கா, ஏன் கால விடுற? அது என்னமோ தெரியலீங்க, அதே பழக்கமாயி போச்சு. யோ, எம்எல்ஏ எம்பி மந்திரிகளை நீங்க வச்ச வேலைக்காரங்க. இந்தியாவிலேயே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? பிரதம மந்திரி. தமிழ்நாட்டிலே பெரிய வேலைக்காரர் யார் தெரியுமா? முதல் மந்திரி. இத நான் சொல்ல, இந்திய அரசியல் அமைப்பு சொல்லுது. அந்த பெரிய வேலைக்காரங்க கிட்ட இந்த முதலாளிகளோட தேவைகளை எல்லாம் சொல்லி பூர்த்தி செஞ்சு வைக்கிற சின்ன வேலைக்காரங்க தான் இந்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும். ஒரு ஏஜென்ட் மாதிரி, ஒரு போஸ்ட்மேன் மாதிரி. நாங்கெல்லாம் சரியா வேலை செய்யலன்னா சட்டையை பிடிச்சு ஏண்டா நாய செய்யலன்னு சப்பு சப்புன்னு கள்ளத்துல நாள் ஆரம்பிக்கலாம். அதை விட்டு போட்டு காலில் விழுகிறீங்களா? யோ, குனியாதீங்க. குனிஞ்சா குற்றத்தை செய்வாங்க. நிமிர்ந்து நில்லுங்க, அப்பதான் உருப்பட முடியும். வணக்கம் சார். வணக்கம். வாங்க மிஸ்டர் ராசப்பன். நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன விஷயமா வந்தீங்க? என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இது என்னோட ராஜினாமா கடிதம். உங்களை யாராவது ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்தினாங்களா? இல்ல சார், இது நானே எடுத்த முடிவு. உங்க ராஜினாமா கடிதத்தை நான் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த முடிவுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எம்எல்ஏ ராசப்பனா இல்லாம சாதாரண ராசப்பனா இருந்தேன் சார். என்ன பதவி வந்தோன்னு சொந்தம் போயிருச்சு. சொத்துங்கிற பேர்ல இந்த காடு கரை வீடு வாசல் எல்லாமே போயிருச்சு. போனாலும் பரவாயில்ல, கட்டின வேஷ்டியோட ஜனங்களுக்கு நல்லது பண்ணலான்னு பார்த்தா அவங்கள என்ன சரியா புரிஞ்சுக்கல. சாதாரண ராசப்பனா இருந்தப்ப கிடைச்ச நிம்மதி பதவி வந்தோன்னு போயிருச்சு சார். அதனால இந்த பதவியை ராஜினாமா பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்தேன். ராசப்பன், அரசியல் பொது தொண்டுன்னு வந்துட்டாலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுலயும் உங்க மாதிரி நேர்மையா அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகும். அதையெல்லாம் சகிப்பு தன்மையோட சமாளிச்சாதான் மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும். பேச்சை நம்பி ஏமாந்து போற பாமர மக்களும் அவங்கள பணத்தால தசை திருப்புற பணக்காரங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லவங்க அரசியலுக்கு வர முடியாது சார். அப்படியே வந்தாலும் நல்லவங்களா இருக்க விட மாட்டாங்க சார். தப்பு ராசப்பன். ரூசோன்னு ஒரு அறிஞர் சொன்னாரு, நல்லவர்கள் ஆட்சிக்கு வரதில்லை, வந்தாலும் நல்லவர்களா இருக்கிறது இல்லைன்னு. அதுவே பாசிட்டிவா நினைச்சு பாருங்க. நல்லவங்க ஆட்சிக்கு வருவாங்க, வந்தாலும் நல்லவர்களாகவே இருப்பாங்க. அப்படி வாழ்ந்து வழிகாட்டிட்டு போனவங்க தான் இந்த பெரியவங்கள்லாம். நானும் அந்த வழிக்கு தான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய 40 வருஷ அரசியல் வாழ்க்கையில நான் நிறைய நல்லவங்களை இழந்துட்டேன். அதனால்தான் உங்க மாதிரி நேர்மையான அரசியல்வாதி இழக்க நான் விரும்பல. எங்க கட்சி சார்பா உங்க தொகுதியில யாரை நிறுத்தினாலும் எனக்கு ஒரு எம்எல்ஏ கிடைப்பான். ஆனா ராசப்பங்கிற ஒரு நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டான். எனக்கு வேண்டியதெல்லாம் நல்லவங்க தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிடுங்க. ஆனா அதுக்கு முன்னால நீங்க மந்திரியா இருந்து சேவை செய்யறீங்க, செய்யணும். டேய், நான் வெளியவே வர முடியாதுங்கிற நம்பிக்கையில தான் ராசப்பனை உள்ள வச்சுட்டு போனேன். வெளியில வந்துட்டு பாத்தியா விஸ்வநாதா, நம்ம நாட்டிலேயே ஈஸியான செக்ஷன், ரொம்ப கௌரவமான செக்ஷன் 420 தான். இப்போ லட்சக்கணக்கில் நான் ஃப்ராடு பண்ணனா நம்ம ஏரியாவுக்குள்ள மட்டும் பேசிக்கிறேன். இதுவே நான் கோடிக்கணக்கில் ஃப்ராடு பண்ணிருந்தேன் வையே, அகல இந்த ஏரியாவில் பேசுவேன். தப்பி தவறி நான் துபாய்க்கு ஃபிளைட் ஏறிந்தேன் வையே, இங்கிருந்து டெலிபோன்லயே பேட்டி கேண்டு பேப்பர்ல போடுவேன். மிஸ் ஆயிடுச்சு போ. ஏடா ராசப்பா ஊர்ல இருக்கானே? மெட்ராஸ் போயிட்டாருங்க. மெட்ராஸ் போயிட்டாரு. நீங்க எப்ப பார்த்தாலும் கூட்டத்தை கூட்டி பேசிட்டே இருக்கீங்க. அவன் பேசாமலே பதவி வாங்கிட்டான்ல. என்னடா சொல்ற? புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட மந்திரி சபையில் காளியாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராசப்பன் அவர்களை உள்துறை அமைச்சர் பதவியில் நியமித்திருப்பதாக முதலமைச்சர் இன்று அறிவித்தார். அவருடன் சேர்ந்து மேலும் 2 மந்திரிகள் புதிதாக டேய், 1000 தான் இருந்தாலே ராசப்பன் நம்மால எம்எல்ஏவாய் மந்திரியா இருக்கேன். வரவேற்பு தடபுடலா இருக்கணும். என்னென்ன ஆட்டம் இருக்குதோ எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்கடா. கரகாட்டம், மயிலாட்டம், குயிலாட்டம், ஒயிலாட்டம், ரிக்காட்டர்ஸ் கூட ஏற்பாடு பண்ணுங்கடா. இந்த மாதிரி பாண்டு வாத்தி அடிக்கிறாட்டி காதை கிழிச்சிருவானே. அவன் கழுத்துல விடுற முதல் மாலை எம்மாலையா இருக்கணும். என்னங்க இதை நம்மள மதிக்காம போய் மந்திரியா இருக்கா, அவனுக்கு போய் மாலை போட்டு மரியாதை செய்யறீங்க? என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுற? மாலை 2 விஷயத்துக்கு போடுவாங்க. நல்லதுக்கு போடுவாங்க, கெட்டதுக்கு போடுவாங்க. மாலை மட்டுமா போடுவேன்? அவன் மாலை கத்தி சொல்லுவில்ல, அவனை கத்தியில குத்தும் போதே அவன் ஐயோன்னு போற சத்த வெளியில கேட்க கூடாது. பாத்தியா, அந்த சத்த வெளியில கேட்க கூடாது. அதுக்கு தான் பாண்டு வாத்திய சத்த காதை கிழிக்கோன்னு சொன்னேன். டேய், அவன் என்னை தமாஸ்காரன் நினைச்சிட்டு இருக்கேன். நான் சிரிக்கவும் பேசுவேன், சீரியஸாவும் திங்க் பண்ணுவேன். சீரியஸா திங்க் பண்ணு வைய ரத்த சிந்து, அது அவனுக்கு புரியணும். மடத்தலையா, இங்க வாடா, கதையா சொல்லிட்டு இருக்கேன். ஒரே குத்து உயிர் போகணும், புரியுதா? போலீஸ் பந்தோபஸ்து. போலீஸ் இருந்தா வரதான செய்வாங்க. வாங்குற சம்பளத்தை வந்து நிக்காம இருப்பாங்க.
நீ குத்தும் போது ஜனங்க குறுக்கு வராம பாத்துவாங்க, புரியுதா? சரிங்க. ஓ. அமைச்சர் ராசப்பன், 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 அமைச்சர் ராஜப்பன், அமைச்சர் ராஜப்பன், அமைச்சர் ராஜப்பன், மீனா அம்மணி, உனக்கு ஒண்ணு ஆகலையா மாமா? எனக்கு ஒண்ணு ஆகல. நீ முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் அப்புறமா போலாம். முதல்ல என் கழுத்துல ஒரு தாலியை கட்டு. என்ன அத்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மாமா, உனக்கு ஏதாவது ஒண்ணா இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? எனக்கு எம்எல்ஏ பொண்டாட்டி, மந்திரி பொண்டாட்டிங்கிற பேரெல்லாம் வேணாம். என் மாமா ராசப்பனோட பொண்டாட்டிங்கிற பேர் இருந்தா போதும். அப்படி போடு மாப்பிள. அம்மனியே ஒத்துடுச்சு, அப்புறம் தாலி கட்டு. என்ன தாலி இல்லைன்னு பாக்குறியா?
தாலி கட்டி அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்றதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அம்மிங்கிறது ஏழை பணக்கார வித்தியாசம் இல்லாம எல்லார் வீட்லயும் இருக்கு. அதை எப்ப வேணாலும் ஏறி நச்சுக்கிட்டு மிதிக்கலாம். மனசு ரெண்டு ஒத்து போனா போரு. மாலையை மாத்த வேண்டியதா. கொண்டா மாலைய. ஐயா இந்தாங்க கொடுங்க. அடிக்கடா கட்டி மேல அடிங்க. எடுத்துங்க. எங்க மாமா சொன்னதாங்க சரி. மனசு ரெண்டு ஒத்து போயிடுச்சுன்னா தாலி சடங்கு சம்பிரதாயம் எதுவுமே தேவையில்லை. இன்னையில இருந்து இவ என் பொண்டாட்டி. இவளை காலம் போறா கண் கலங்காம சந்தோஷமா வச்சு காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அதே மாதிரி என் மாமா மனசு நோகாம அவரோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்த வேண்டியது என் பொறுப்பு. ஐயா உங்க பங்குக்கு நீங்க ஏதாவது பேசுங்க. படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா கண் டைமுக்கு வந்த பாத்தியா? நீ எங்க வந்த? அவங்க தள்ளிட்டு வர்றாங்க. தாலியே இல்லாம கல்யாணமா? புரட்சிகரமா தான் இருக்கு. அதே மாதிரி தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு எங்க விலக அவுத்துட்டேன்னு வையே, எப்படி இருக்க? அவுத்துட சொல்லப்பா. அவுத்து விட்டுருவோம், நீ விலங்க வித்துருவ. யோ மன்னிக்கிற மனோபாவம் பெருகணையா, அப்பதான் மனித சமுதாயம் உயரும். அது மனுஷங்களுக்குப்பா, உன்ன மாதிரி அனிமல்ஸுக்கு இல்ல. நீ நேர்மையா நடந்திருந்தா இந்த கதி வந்திருக்குமா? இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில கிட்ட பேசாத. செத்து போன்னு சொல்லி சாகுற. நேர்மையா இருந்தா என்னடா அர்த்தம்? அதுக்கான பொது வேலைக்கு வந்த இதுக்கு தான் வந்திருக்கிற. இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஜென்மத்தை மட்டும் தனி ஜெயில கொண்டு போய் அடைங்க. மத்த கைதிகளோட சேர்த்துறாதீங்க. அவங்க எல்லாத்தையும் கருத்து வச்சிருவான். பொது வாழ்க்கைக்குன்னு வந்தா இதெல்லாம் அனுபவிச்சு தாண்டா ஆகணும். ராசப்பா, அடுத்த வாரம் நீயும் சம்சாரமும் ஆளுக்கு ஒரு பேப்பர் வாங்கிட்டு வந்து ஜெயில பாருங்க. பேப்பர் எதுக்கு? சுயசரிதை எழுதணும்ல. என்ன இருக்கு உனக்கு சுயசரித்திரம்? அண்டா திருடுனது, குண்டா திருடுனது, செவரேறி குதிச்சது, பொம்பளைய புடவை உருவுனது, தெருவிலேயே செருப்படி வாங்கிட்டு ஓடனே அதெல்லாமா? படிச்சா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியாத வெக்கப்படுதான்னு